பாருங்க, ஆண்டவர் சவுலுக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு. அவன் ஒரு குறிப்பிட்ட ஆட்களை மேற்கொள்ளும், அமலேக்கியரை மேற்கொள்ளும்படியாக அவனுக்கு கட்டளை கொடுத்து அனுப்பினாரு. போனா அமலேக்கியரோட யுத்தம் பண்ணா. வசனம் சொல்லுது, அமலேக்கியரோட யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க அமலேக்கியருடைய சொத்து பத்து மேல அவனுடைய கண்ணு போச்சு, ஆடு மாடுகள் மேல கண்ணு போச்சு. அதனால என்ன பண்ணா, இவங்க கிட்ட யுத்தம் பண்ணி இவங்களை ஜெயிக்கிறத விட்டுட்டு அவர் ஆடு மாடு பக்கம் போனதுனால என்ன ஆச்சுன்னா, ஆமான் என்கிற ஒரு மனுஷனை விட்டுட்டான். யாரு? அவன் குடும்பத்தை விட்டுட்டான். அவன் தப்பிச்சு போயிட்டான். நல்லா கவனிச்சுங்க, இந்த தப்பிச்சு போன ஒருத்தன் தான், அவன் மூலியமா வந்த சந்ததியில இருந்து வந்தவன் தான் ஆமான். இவன் எங்க வந்து நிக்கிறான்? மொர்தெகாய் எஸ்தருடைய காலத்துல யூதர்கள், உலகமெங்க இருக்க அத்தனை யூதர்களையும் ஒரே நாள்ல சாகடிக்க சதி திட்டம் போட்டவன் அந்த ஆமான் தான். நல்லா கவனிச்சுங்க, இந்த சவுல் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் கொள்ளையின் மேல தன்னுடைய இருதயத்தை வைத்து தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த அமலேக்கியரை முறியடிக்காம விட்டதுனால பிற்காலத்துல அவனுடைய ஒட்டுமொத்த இனத்துக்குமே ஒரு பெரிய எதிரி உருவானான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு சில போராட்டத்தை நீங்க அப்பவே ஜெயிச்சாவணுங்க. சில பிரச்சனைக்கு அப்பவே தலை கொடுத்து ஆகணும். அப்பவே போய் அந்த விஷயத்தை சால்வ் பண்ணணும். நீங்க அப்பவே அந்த விஷயத்தை சால்வ் பண்ணல, அந்த எதிரியை நீங்க முறியடிக்கலனா, அந்த போராட்டத்தை முறியடிக்கலனா, அது உங்களை விட்டு தப்பி போகும், பெரிய பிரச்சனை பின்னாட்களை கொண்டு வரும். இதுதான் வேதம் சொல்லி கொடுக்கிற சத்தியம். அதுக்கு உதாரணம் தான் ஆமான். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு தாமதம் என்பது என்ன பண்ணும்? நம்முடைய வாழ்க்கையில் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் ஜெபிச்சுக்கலாம், அப்புறம் உபவாசிக்கலாம், அப்புறமா நம்ம சபைக்கு போகலாம், அப்புறமா இந்த காரியத்தை செய்யலாம் சொல்லி ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, உபத்திரம் வரும்போது நீங்க தாமதம் பண்ண அது இன்னும் நம்முடைய வீட்டில், நம்முடைய குடும்பத்தில் அலக்கடிப்பை அதிகமாக கொண்டு வரும், போராட்டத்தை அதிகப்படுத்தும், உங்க சமாதானம் போயிடும், உங்க சந்தோஷம் போயிடும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பம் ஃபுல்லா அலக்கடிக்கப்படுவதை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆரம்பத்திலேயே துரத்துறது ஈஸி, முத்தினதுக்கு அப்புறம் சில விஷயம் போகவே போகாது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இவ்வித ஜாதி பிசாசு, நல்லா கவனிச்சுங்க, உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் ஆண்டி புறப்பட்டு போகாது. நீங்க காலம் விட்டீங்கன்னா அதிக உபவாசம் செலவழிக்கணும், அதிக ஜபம் வேணும், ரொம்ப நாள் காத்திருந்து ஜெபிக்கணும், அப்புறம் தான் அதை விரட்ட முடியும். இவ்வளவு கஷ்டம் உனக்கு எதுக்கு? ஆரம்பத்திலே ஜெபித்திருந்தா, ஆரம்பத்திலே தேவனை நோக்கி பார்த்திருந்தா. யோசனை பண்ணி பாருங்க. ஒரு தகப்பனுடைய தாமதம் தன்னுடைய பிள்ளையை அலைக்கழிச்சது. இன்னைக்கு ஆவிக்குரியவனுடைய தாமதம் இன்னைக்கு என்ன பண்ணும்? உன் எதிரிகளை வேறொன்று செய்யும். உன் எதிரி உங்ககிட்ட தப்பி போகிறதுக்கு அது ஏதுவாக அமையும். பின்னாட்கள் அது உனக்கு போராட்டமாக வந்து நிற்கும். அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சில விஷயத்த நம்ம அப்பவே வேற இருக்கணும். அதை அறுக்க நம்ம மறுத்தோம்னா நமக்கு அது கண்ணியாய் போய் முடியும். ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நீ கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் போது என்ன பண்ணு, அந்த கானான் தேசத்துல இருக்க எல்லாரையும் நிர்மூலமாக்கு, ஒருத்தர் கூட உயிரோட விடாதுன்னு சொன்னார். இவங்க என்ன பண்ணாங்க? கொஞ்சம் பேர் உயிரோட விட்டாங்க. வசனம் சொல்லுது, பின்னாட்கள்ல அவங்கள இவங்க கன்னியா மாறிட்டாங்க. நல்லா கவனிச்சுங்க, யாரெல்லாம் இவங்க விட்டு வச்சாங்களோ அவங்களாம் இஸ்ரவேலருக்கு என்ன ஆயிட்டாங்க? கன்னியா மாறிட்டாங்க, எதிரியா மாறிட்டாங்க. அவங்கள ஒரு காலமும் அவங்களால அழிக்க முடியாமே போயிருச்சு. நல்லா கவனிச்சுக்கணும். சில பிரச்சனையை நீங்க விட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்களால அது ஒண்ணுமே பண்ண முடியாது. சில கடனை அப்பவே நீங்க அடைக்க முயற்சி பண்ணலன்னா அந்த கடன் உங்களுக்கு தலைக்கு மேல வந்து நிற்கும். சில வியாதிக்கு நீங்க அப்பவே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கல, அப்பவே தேவனை நோக்கி பார்க்கலன்னா உங்களால விடுதலை பெற முடியாது. பெரிய போராட்டமா இருக்கும். அல்லேலூயா.